நேற்று தான் அங்கே முதல்ல ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அழைச்சி சொல்கிறாரு, நீங்கள் என்னமோ அரசியல் அரட்டை பார்க்குறாரு சிஎம்ன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அரசியல்கிட்ட முழுசாக பார்க்குறாருன்னு நான் சொல்லுங்க. நோட்ஸ் எடுத்து எனக்கு என்ன மேட்ருன்னு, என்னை பற்றி என்ன வருது, கவர்மெண்ட் பற்றி என்ன வருதுன்னு கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். சிஎம் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்வதெல்லாம் உண்மையா? பிக் பாஸ். பிக் பாஸ் அது இந்த வாட்டி நல்லாவே இல்லையே. வாட்டர்மெலான் ஸ்டாரை தான் உன்னிப்பாக பார்க்குறாராம். எவிக்ட் பண்ணிட்டாங்களாப்பா? சார் அவர் தூக்கிட்டாங்க சார். எவிக்ட் பண்ணிட்டாங்களாம். அவனை பிடிக்காதான் அவருக்கு சிஎம்க்கு. என்ன இந்த இப்படி பண்ணுறான் அந்த பையன்? சிஎம் பார்க்குற வேலையை தெரியுதா? கூலி படம் பார்க்குறது, பைசன் பார்க்குறது, இல்லைன்னா பிக் பாஸ் பார்க்குறது. சிஎம் பார்க்குற ப்ரோக்ராம் ஆயாது. அந்த கன்றாவியெல்லாம் ஒரு முதல்வர் பார்த்தா விளங்குமா? அது இந்த வாட்டி ப்ரோக்ராமே நல்லா இல்லை. அந்த காண குணத்துன்னு ஒரு ஆள் இருக்காப்புல, அவர்னால தான் கொஞ்சம் ஏதாவது போய்க்கிருக்கு. அது பாரு, இது வேற சொன்னாங்க. அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மேலே கடும் கோபம் அடைந்தார் சிஎம். என்ன இப்படி பண்ணுறான்? அவர் சொன்னார், இன்னமும் அரசியல்கிட்ட பார்த்தா நாடு உருட்டுருங்க, சிஎம் உருட்டுருவாருங்க. அதனால தான் சார் அவரை எவிக்ட் பண்ணிட்டாங்க, விட்டுருங்க. இப்போ டிஜிபிக்கு அப்பாயின்மெண்ட் அப்போ கிடைக்காது, வாய்ப்பு இல்லை. கடைசியாக அவரே இறங்கி வந்துடுவார்னு நினைக்கிறேன். இப்போ அவர் சிஎம் பார்க்கணுன்னா பரவாயில்ல, நீ தான் எல்லாம், நீயாவது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பான்னு ஒரு வெங்கட்ராமன் தீப்பொறி தினேஷ்டே கேட்டுருவார் போல இருக்கு. உன்னையாவது பார்த்துட்டு வரேன்ப்பா, ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்து போட்டுக்கிறேன். ஓ, தீப்பொறி கூடவே ஒரு நெருக்கமாக இருக்காருன்னு அப்போயாவது என்ன மதிப்பாங்கப்பா.